பெரிய சேக்காடு ஆரம்ப பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் மாணவ மாணவர்களே, பெற்றோர்களே, தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களே, எஸ்எம்சி தலைவர் மற்றும் நிர்வாகிகளே, பெரிய சேக்காடு கிராம சங்க நிர்வாகிகளே, முன்னாள் நிர்வாகிகளே, முன்னாள் கவுன்சிலர் லலிதா அவர்களே, கழக தோழர்களே மற்றும் பெரியோர்களே, வாலிபர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த 78வது சுதந்திர தினத்தை நாடு முழுவதும் மிகவும் சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நமது கிராமத்திலும், அதாவது நமது 27வது வட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் முறையில் நமது ஆரம்ப பள்ளி மட்டும்தான் இப்போதைக்கு ஒரே ஒரு பள்ளியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியை தரம் உயர்த்துவதற்காக 8வது வரைக்கும் கொண்டு வருவதற்காக தேவையான முயற்சிகளை மேற்கொண்டோம். இடவசதி, வகுப்பறைகள் பற்றாக்குறையினால் அதை நம்மால் கொண்டு வர முடியல. ஆனால் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாயை நம்ம தமிழக முதல்வர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் வேண்டுதலின் உழைப்பின் பேரில், நமது ஜோனல் தலைவர் அவருடைய அறிவுறுத்தின் பேரில் இப்போதைக்கு ஒரு 3 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளார்கள். அதாவது இருக்கின்ற ஸ்கூலை டெமாலிஷ் பண்ணிடுறாங்க, இடிச்சுட்டு சுமார் 7 வகுப்பறைகள் கொண்ட தரைதளம், முதல் தளம், 2வது தளம், 3 தளங்களாக 7 வகுப்பறைகள் கொண்ட பெரிய பள்ளியாக கட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்த சுதந்திர தின விழாவிற்குள் நாம் புதிய வகுப்பறைக்குள் நின்று இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். எல்லா தளங்களிலும் 4 கழிப்பறைகள் கொண்ட வசதி, தலைமை ஆசிரியருக்கு தனி ரூம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நிதியை பெற்று அதற்கு உண்டான வேலைகள் கிட்டத்தட்ட முடிகிற கண்டிஷன் இருக்கு. நம்ம ஸ்கூலை கூட வேற இடத்துல மாற்றி நடத்தணும். அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் வரும் காலகட்டங்களில் கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு முக்கியமான தகவல், இன்னைக்கு நம்ம பெற்றோர்களுக்கு, இங்கே இருக்க அனைவர்களுக்கும் தகவல் சொல்லி பரிமாறுங்க. அதாவது ஆதார் கார்டு 1லேருந்து குழந்தை, அதாவது 3 வயசுலேருந்து ஆதார் கார்டு எடுத்துடலாம். ஆதார் கார்டு மையன்றது நம்ம மணலி பக்கம் தான் போனோம், அதுவும் முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. மாதவரம் ஜோனல் ஆஃபீஸ் இருக்கு, இல்லைன்னா புழல் தாலுகா ஆஃபீஸ் தான் போனோம். நம்ம அந்த ஆதார் மையத்தை நம்மளுடைய டிவிஷன் ஆபீஸ்ல, அதாவது மாவட்ட உறுப்பினர் அலுவலகத்தில் இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறோம். இது ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கலாம். இந்த விஷயம் அதாவது ஜோனல்ல போயிட்டு ஒரு ஆதார் கார்டுல பேர் மாற்றணும், பேர் சேர்க்கணும், ஏதாவது விடுபட்ட விஷயங்கள் மாற்றணும், போன் நம்பர் மாற்றணும், இல்லை கைரேகை மாற்றணும், எல்லா விஷயத்துக்கும் நீ ஆதார் இல்லாமல் இல்லை. அங்கே போனால் ஒரு நாள் டைம் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இப்போதைக்கு உருவாகின்ற காலகட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு போராடி நமக்கு ஆதார் மையத்தை நம்ம உறுப்பினர் அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள் பலனடை வேண்டுன்றதுக்காக தான். எந்த விஷயமா இருந்தாலும் ஆதாரில் திருத்தங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். காலையில் 10 மணிக்கு மேலே அந்த இயக்குநர்கள், அந்த தொழில் செய்கிறவங்க வந்துடுவாங்க. அதை ரொம்ப சந்தோஷமான விஷயமா இப்போ நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்துதான் ஸ்கூல் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா 8வது வரைக்கும் வரதுக்கு உண்டான ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்கிறோம். அதுக்கும் இப்போ பெண்டிங் தான் நிற்குது. இடவசதி இல்லாமல், பள்ளி அறை இல்லாமல் தான் நிற்குது. இந்த பில்டிங் கட்டி முடிச்ச உடனே அடுத்த வருஷத்துல நம்ம ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி உறுதி கொடுத்துருக்காங்க கல்வி அலுவலகத்தில். அதனால நம்மளுடைய கிராமத்தில் இந்த ஸ்கூல் 8வது வரைக்கும் வரதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணி வச்சிருக்கோம். புது பில்டிங் வந்துடும். இந்த நேரத்தில் சந்தோஷமா சொல்லிக்கிட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் நம்முடைய கரவொலியை கொடுத்து மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியின் வணக்கத்தை தெரிவிப்போம். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மாமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறார்.
எஸ்எம்சி தலைவர் அவர்கள் மறுபடி தாழ்மையாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்களை மாமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். கரவொலியை கொடுப்போம். திருமதி லலிதா எம்சி அவர்களை மாமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும்படி அழைக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய கரவொலியை கொடுத்து கௌரவிப்போம். மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அவர்கள் செய்த எண்ணில் அடங்காத நல்ல செயல்களுக்காக நம்முடைய பள்ளியின் சார்பாக தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பள்ளி மேலாண்மை குழு சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் கரவொலியை தெரிவித்து நாம் தெரிவிப்போம். நன்றி.